ஹீரோ சாரங்கபாணிக்கு ஜோசியத்து மேல நிறைய நம்பிக்கை இருக்கும். எது பண்றதா இருந்தாலும் ராசி பலனை பார்த்துட்டு தான் பண்ணுவாரு. ஹீரோ கார் சேல்ஸ்மேனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஆபீஸோட முதலாளியான மைதிலியை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. மைதிலி கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கு கூட நல்ல நாளெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆனா மைதிலி இப்ப காஃபி டேட்டுக்கு கூப்பிடுறாங்க. மைதிலி ஹீரோ கிட்ட நீங்க ரொம்ப நல்லவரு, உங்களை மாதிரி கேரக்டர் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்ல நல்லா பார்த்ததாலதான் இவங்க லவ் ஓகே ஆயிடுச்சு நம்புறாரு. இப்ப ரெண்டு வீட்லயும் பேசி சம்மதம் வாங்கி என்கேஜ்மெண்ட்டையும் முடிச்சிடுறாங்க. ஹீரோவோட லவ் ஓகே ஆனதால இப்ப ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி கொடுக்க வந்திருக்காரு. பப்புக்கு ஃபேமஸான கைரேகை பாக்குற ஜோசியர் வந்திருக்காரு. இவர உடனே அவரோட கைரேகையை காட்டி எனக்கு ஜோசியம் பாருங்கன்னு சொல்றாரு. ஹீரோவோட கைரேகையை பார்த்துட்டு முதல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா உன்னோட கைரேகை கொலகாரனோட கைரேகை, கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ ஒரு கொலையை பண்ணிடுவேன்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோக்கு ரொம்ப பயம் வந்துட்டு பேசாம நான் ஒரு ஆடியோ கோழியை கொலை பண்ணிட்டுமான்னு கேட்கிறாரு. ஆடு கோழியெல்லாம் கொலையில வராது, நீ ஒரு மனுஷனை தான் கொலை பண்ண போறேன்னு சொல்லுவாரு. ஹீரோவை இந்த ஜோசியர் சொன்னதை நம்பி கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில யாரையும் ஒருத்தரை கொலை பண்ண போறோம்னு ரொம்ப பயத்துல இருக்காரு. நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது இவருக்கும் மைதிலிக்கும் கல்யாணம் நடக்கும் போது சொந்தக்கார ஒருத்தரை கத்தியால குத்தி கொலை பண்ற மாதிரி கனவு வருது. இவருக்கும் மைதிலிக்கும் கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாம்னு முடிவு எடுக்கிறாரு. ஹீரோனோட அப்பா கிட்ட ஜோசியர் நல்ல நாள் இப்ப எதுவும் இல்லாதனால 3 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சொன்னதா சொல்ல வராரு. இப்போ ஹீரோனோட அப்பாவையே கொலை பண்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு. அதனால இப்போ கல்யாணத்தை தள்ளி போட்டே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. கல்யாணத்தை தள்ளி வைக்கலாம்னு சொன்னதால அவங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாங்க. இவரும் அதெல்லாம் இல்லைன்னு சமாளிச்சிடுறாரு. ஆனா இவர் இப்படி பேசுறதால ஹீரோயினோ குடும்பமும் ரொம்பவே குழப்பமாயிடுறாங்க.